எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15 to 23 இருக்கக்கூடிய வசனங்களை தான் நாம் இப்போது சிந்திச்சுட்டு வரோம். போன வாரம் நம்ம வந்து ஒரு ஜெனரலா அந்த 15 to 23 என்ன இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு அளவுக்கு நம்ம பார்த்தோம். என்னென்ன விஷயங்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்காம சொல்லணும். தேவனை அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்ளணும்? வெரி குட். ஞானத்தோடும் தெளிவோடும் தேவனை, பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளணும். வேற ஆளு வேற அடுத்த கருத்தை சொல்லுங்க. நீங்க மற்றவங்க யாரும் சொல்லனா அடுத்து சொல்லுங்க. ஒரு ஆள் ஒன்னொன்னு சொல்லுங்க. அடுத்த ப்ரேயர் பாயிண்ட் வேற என்னத்துக்காக ஜெபம் பண்ணார்? ஒண்ணு வந்து ஞானத்தும் தெளிவும் அறிந்து கொள்ள, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அதான் அந்த மைண்ட் செட் நமக்கு வேணும். ஓகே, வேற உங்களுக்குள்ளேயே இசு என்று சொல்லிக் கொண்டால் எப்படி? சத்தமா சொல்லுங்க. சரி, இப்போ நோட்ஸ் பார்த்துக்கோங்க. சொல்லுங்க அடுத்த பாயிண்ட். வேற யாராவது மரியாதை தவிர வேற யாராவது சொல்லுங்க. சத்தமா. அது வந்து ஒரு ப்ரேயர் பாயிண்ட் கிடையாது. பிரகாசம் உள்ள மணக்கங்கள் வந்து 3 விஷயங்களுக்கு வரும்னு நான் சொல்லிட்டேன். இருங்க மொத்தம் சொல்லிட்டோம். யாருக்கும் தெரியலையா? சரி, மறையல் சொல்லுங்க. செகண்ட். வெரி குட். நம்மை அழைத்த அழைப்பினாலே, நம்மை அழைத்த அழைப்பினாலே உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். ரைட். அதுக்கப்புறம் அவருடைய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். சுதந்திரம் எப்படிப்பட்டது, அதோடைய மகிமை எவ்வளவு பெரியது அப்படின்றத நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ரைட். 3வது இல்ல ஜபம். அது வந்து அதுக்காக நன்றி செலுத்துறாரு. இதே மாதிரி இன்னதென்றும் இன்னொன்னு இருக்கும். 3வது பாயிண்ட். கர்த்தருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை, அத விசுவாசிகள் இடத்துல நடப்பித்தார். அத வந்து அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை என்னதுன்றதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த 3 விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்றார். ஒரே ஜப குறிப்புன்னு சொன்னா இப்படி சொல்லலாம், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளாகிய நமக்காக ஜெபிக்கும் பொழுது, அவங்க அந்த காலத்துல எபேசியர், இன்றைக்கு நம்ம இல்ல பரிசுத்த ஆவியானவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரே விஷயம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள். அதாவது என்னது பிரகாசம் உள்ள மனக்கண்கள் என்னன்னு சொன்னேன் நான் போன வாரம், சொல்லிட்டு தான் போனேன். அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளும் தன்மை, பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது பிசாசானவன், இந்த உலகத்துல பொதுவா எல்லாருடைய மனசையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறாருன்னா, அறிவாகிய ஒளியை, நேத்து வாசிச்சோம் இல்லையா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல வாசிச்சோம். அறிவாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை நம்ம மேல என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரகாசிக்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் யாருன்றதை அறிந்து கொள்ள நமக்கு இன்னைக்கு ஒரு வழி என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. அப்போ அந்த வழி நம்ம என்ட்ராயிட்டோம் இல்லையா, என்ட்ராகிற நாம அந்த ஒளியில நடந்துகிட்டே இருக்கணும். அதாவது இன்னும் அதிகமாக நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கணும்? அறிந்து கொண்டே இருக்கணும். ஒளி என்பது அறிவு, இருள் என்பது அறியாமை. இதுதான் பைபிள்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இருள் என்பது பாவம், ஒளி என்பது பரிசுத்தம் என்பதல்ல. இருள் என்பது நமக்கு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, மரித்த நிலைமை. ஒளி பிரகாசம் என்பது அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை. இதுதான் வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளியை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணி, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் யாருன்றதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த அறிவை வச்சு என்ன பண்ணணும்? நம்ம
இன்னும் 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 அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அறிந்து கொண்டே இருக்கணும். அப்போ அதுதான் இங்க அப்ப என்ன சொல்லலாம்? எதற்காக ஜெபிக்கிறார்? சரி, அப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, எதற்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னா, முதல் குறிப்பு நீங்க எழுதிக்கலாம். எதற்காக ஜெபிக்கிறார்? ஒரு பாயிண்ட் நீங்க போட்டா என்ன பண்ணலாம்னா, விசுவாசிகள் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உடையவர்களாக வேண்டும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்றார். அப்போ பிராக்கெட்ல பிரகாசம் உள்ள மனக்கண்களுக்கு என்ன விளக்கம்னு நீங்க எழுதிக்கணும்? அறியாமை அற்றவர்களாக இருக்க வேண்டும். அதான் என்னது? பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லையா? அறியாமைக்குள் இருக்கக்கூடாது, அவர்கள் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை குறித்து வேற இடத்துல கூட நம்ம இதே மாதிரி இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் எடுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இப்போ பேதுரு என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க மனசு என்ன பண்ணுங்க? ரெடியா வச்சுக்கோங்க. உங்கள் புத்தியில நீங்க தெளிவுள்ளவர்களா இருங்க. இதுதான் பிரகாசம் உள்ள மனக்கண்களுக்கு இன்னொரு விளக்கம். அதே 1 பேதுருல இன்னொரு விஷயத்தையும் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்து இருங்கள், ஏனெனில் மனப்படாசம் சொல்லுங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே ஒரு தெளிந்த புத்தி, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அந்த பக்குவம், இது குறித்து பேதுரும் நம்மள வான் பண்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் அதுக்காக தான் என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பா எபேசியர் நிருபத்தை எழுதும் பொழுது அதுல 3 விஷயங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே நாம் பிரகாசம் உள்ள மனக்கண்களுடையவர்களாக, அதாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர் கவனம் செலுத்துகிறார். என்னென்ன? முதல்ல 17வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். 18வது வசனத்துல அவர் சொல்றாரு, நீங்க உங்களை அழைத்ததினாலே உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனிக்க போறோம். இது அழைப்பு அப்படின்னா என்னதுங்க? அழைப்பு பல இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அழைத்ததினால், அழைப்பு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம புதிய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள்ல என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? வாட் யூ மீன் பை அழைப்பு? நான் இப்போ தமிழ்ல அழைப்புன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்கல. பைபிள்ல அழைப்புனா என்னன்னு கேக்குறேன். கூப்பிடுதல். ஓகே, அநேக இடங்கள்ல இந்த வார்த்தையை நம்ம பாக்குறோம். 1 கொரிந்தியர்ல பாக்குறோம், அவர் உங்களை அழைத்த அழைப்பை பாருங்கள் இல்லையா? தேர்ந்தெடுப்பது, அழைப்பை பாருங்கள்னு வாசிக்கிறோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம், அவர் உங்களை அழைத்ததினால் அப்படின்னு வாசிக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அழைக்கப்பட்ட அழைப்புல என்ன செய்யணும்? பாத்திரவான்களாக என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கன்னு வாசிக்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பல இடங்கள்ல பார்க்கிறோம். அழைப்பு என்றால் என்ன? ஒரு பைபிள்ல தேவன் நம்மை அழைத்தார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வரலாற்றுல, இந்த மனித வரலாற்றுல தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்துவதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்னது? அழைப்பு. ஆமா, நீங்க எதுக்காக இந்த பூமியில வாழ்றீங்கன்றத உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த தருணத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அழைப்பு என்று சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்தே இதை நம்ம உதாரணமா பார்க்கலாம். நோவா இருக்காரு. நோவா எல்லாரை போல அந்த பூமியில நார்மலா வாழ்ந்த ஒரு மனிதர். ஆனா அவர் தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்து வர்றாரு?
வாழ்ந்து வரார். அவர் வாழ்ந்து வந்த நாட்களிலே அவர் தான் நீதிமானாய் உத்தமனுமாய் தேவனுக்கு உண்பதாக செம்மையானதை செய்கிறவராக என்ன செய்யறார்? வாழ்ந்து வரார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நோவாவை தேவன் ஒரு நாள் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு நோவாக்கு இந்த பூமியில ஒரு நோக்கத்தை என்ன செய்யறார்? வெளிப்படுத்துகிறார். அதுக்கு பேர் தான் என்னது? அழைப்பு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நோவாவுடைய சந்ததிக்கு பிறகு பூமியில் மறுபடியும் பயங்கரமா பழுகி பெறுகிறாங்க. மறுபடியும் அவங்க கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்போ தேவன் என்ன பண்றாரு? ஒரு மனிதனை அழைக்கிறார் இல்லையா? ஒரு மனிதனை அழைக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை தேவன் அழைத்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்ப அழைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வா அப்படி, அதுதான் அழைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறார். இதுக்கு பேரு தான் என்னது? அழைப்பு. மோசையை அழைக்கிறார். அழைக்கிறாரா? மோசையை அழைக்கிறார். தெரிந்து கொண்டார் எப்பவே. ஆனா எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்கு பேர் தான் என்னது? அழைப்பு. எப்படி மோசையை கூப்பிடுறாரு? முச்செடி நடுவுல இருந்து அவன் ஒரு நாள் சாதாரணமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய மாமனாரனுடைய ஆடுகளை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்ப அவனை கூப்பிட்டு அவனுக்கு வந்து கர்த்தர் வந்து நீ எதுக்காக இங்க இருக்க போறன்றதை என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். யோசேப்புக்கு அப்படிதான் ஒரு நாள் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படி தேவன் நம்முடைய வரலாற்றுல நாம் எதற்காக அந்த பூமியில் வாழ்கிறோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும் தருணத்துக்கு பேரு தான் என்னது? அழைப்பு. இதை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மை விசுவாசிகளாகிய நம்மை குறித்து இவர் எழுதுகிறாரு. அவர் உங்களை அழைத்த அழைப்பினாலே உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று நீங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். எங்கேயாவது கூட்டமாக மக்களை அழைத்திருக்கிறாரா? தனிப்பட்ட முறையில அழைத்திருக்கிறது ஓகே. கூட்டமா இப்ப இந்த இடத்துல நம்ம ஒட்டுமொத்த விசுவாசிகளையும் சொல்லுகிறது இல்லையா? ஒட்டுமொத்த விசுவாசிகள் அந்த மாதிரி யாரையாவது அழைச்சிருக்கிறாரா? இஸ்ரேல் ஜனங்களை எங்க இருந்து அழைச்சாரு? சொல்லியிருக்கிறாரா இல்லையா? எகிப்தில இருந்து என் குமாரனை வரவழைத்தேன். அது இன்டைரக்டா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது. ஆனா வரலாற்றில் நிகழ்ந்த சம்பவம் எது? ஓசியால சொல்லியிருக்கு. ஓசியால சொல்லும்போது சொல்லியிருக்கு இஸ்ரவேலிலிருந்து எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்பது எதை குறிக்குது? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்ததை குறிக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்களை அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த அழைப்பை கவனிக்கணும். அடிமைகளாக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை தேவன் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். பாருங்க, யாத்ராகமம் யாத்ராகமம் 4வது அதிகாரம் 22, 23 வாசிங்க. நீ பார்வோனோட என்ன சொல்லணும்? இஸ்ரவேல் என்னுடைய பையன், அவன் என்னுடைய முதல் பேரானவன், எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி என் குமாரனை அனுப்பிவிடுன்னு பார்வோன் என்ன செய்யறாரு? கட்டளையிடுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அழைத்தார்? மோசே என்கிற ஒரு நபரை கூப்பிட்டு நம்ம 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். மோசே கிட்ட சொல்றாரு, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லி நீ அவங்களை அங்கிருந்து என்ன செய்யணும்? கூட்டிட்டு வரணும், அழைத்து கொண்டு வரணும். ஆனா இந்த அழைப்பு என்பது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்க வந்து பட்டர்ஃபிளை மாதிரி அவங்க வந்து இந்த கார்டன்ல அது என்ன தோட்டத்துல பறந்து கொண்டு இருக்கிற பட்டாம்பூச்சிகள் மாதிரி அவங்க பாட்டுக்கு கத்திட்டு இருப்பாங்க, பறந்துன்னு இருப்பாங்க. அவங்கள கவனிக்காதீங்க. நீங்க 24 மணி நேரம் உங்க பிள்ளைங்களை தான் உங்க வீட்டுல கவனிச்சிட்டு இருக்கீங்க. இங்கேயும் வந்து அவங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்க இங்க வந்ததே வேஸ்டா போயிடும். அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க, எவ்வளவு வேணா சத்தம் போட்டு போறாங்க. ஆனா நீங்க கவனிக்கிறது எங்க கவனிங்க? நீங்க கவனிங்க. சரிங்களா? ஓகே. இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எனக்கு பிள்ளைங்க கத்துறது டிஸ்டர்பன்ஸ் ஆகல, நீங்க கவனிக்காம திரும்புறது தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ரெண்டு விதமா இந்த அழைப்புக்கு பின்பதாக தேவன் உழைக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஒண்ணு என்ன பண்றாரு? மோசே அனுப்புறாரு. அப்ப இந்த ஒரு மனிதனை அழைத்தது யாருக்காக? இஸ்ரவேலை அழைப்பதற்காக. அப்ப ஆபிரகாமை அழைத்தது யாருக்காக? இஸ்ரவேலை அழைப்பதற்காக. ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேலை அழைக்கணும். இஸ்ரவேலை அழைப்பதன் மூலமாக யாரை அழைக்கணும்? உலகத்தை அழைக்கணும். அப்ப தேவனுடைய அழைப்பு எப்படி செயல்படுகிறதுன்றதை நீங்க கவனிக்கணும். நான் ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு வந்ததுனால நான் ஒவ்வொரு வசனங்களா உங்களுக்கு நான் இப்ப என்ன செய்யல, மேற்கோள் காட்டல. உங்களுக்கு திரும்ப நீங்க இதெல்லாம் இங்க பாக்கணும்னா நம்ம ஏற்கனவே 10 கிளாஸ் என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். பழைய வீடியோஸ் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒட்டுமொத்த மனித இனமும் பாவத்துக்குள்ளாயிடுச்சு. எல்லாரும் யார் பக்கம் போயிட்டாங்க? எதிராளியானவன் பக்கம் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க.
இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா மீட் எடுக்கணும், அவங்களை அங்கிருந்து என்ன செய்யணும், மீட் எடுக்கணும். எப்படி தேவன் மீட் எடுக்கல அப்படின்னா, அப்படியே கையை வச்சு அவங்கள வலுக்கட்டாயமா தூக்கி கொண்டு வந்து இங்க என்ன செய்யல, விடல, அவரை அழைக்கிறார். என்ன பண்றாரு? இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அழகானது வேதாகமத்துல. தேவன் எப்படி என்ன பண்றாரு, அழைக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம உலகத்துல போயிட்டு நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து உங்களே அன்போடு அழைக்கிறாருன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து கீழே வந்துட்டு மகனே வா அப்படி கூப்பிடுறாரா? இல்ல. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதுதான் தேவனுடைய மெத்தட். தேவன் என்ன பண்றாருன்னா, உனக்கு உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாரு? நீ அடிமைத்தனத்துல இருக்கிற, நீ பாவத்துல இருக்கிற, இப்படியே போனா அழிஞ்சு போயிருவ. நீ ஏற்கனவே யார் கூட இருக்கிறியோ அவனும் அழிய போகிறான், அவன் கூடவும் நீ என்ன செய்ய போற, அழிந்து போற. அது வேண்டாம். உனக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு வாழ்க்கை வச்சிருக்கேன். உன் வாழ்க்கை இவ்வளவு பெருசு, உன் மேல நான் காட்டுற அன்பு பாத்தியா, இதோ நான் சிலுவையில உனக்கு காண்பிக்கிறேன், இதுதான் அன்பு. இப்படி காண்பித்து அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம என்ன செய்யறாரு, அழைக்கிறார். அவர் நினைச்சா அப்படியே அங்கிருந்து குண்டு கட்டா தூக்கி கொண்டு வந்து இங்க என்ன செய்ய முடியும், வைக்க முடியும். அது உண்மையான மீட்பு அல்ல. நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் அப்படிப்பட்ட மீட்பு தான். நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் என்னது, அப்படிப்பட்ட மீட்பு தான் இல்லையா? சில பேர் கேட்பாங்க இல்லையா, நான் தான் பாவம் செய்ய போறேன்னு உங்களுக்கு தெரியும்ல கர்த்தாவே, ஏன் அந்த பாவத்தை செய்ய விடாம தடுக்கிறது? நம்ம அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அந்த இந்த ஏழாவது போய் அந்த பழத்தை பறிக்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இப்ப நம்ம எதை பத்தி படித்துக் கொண்டு இருக்கிறோம்னா, தேவனுடைய அழைப்பு, அழைப்பை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிங்க. இப்ப அழைப்புல நம்ம பாக்குற விஷயம் என்ன, அழைப்புனா என்னன்றது டெஃபினேஷன்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். விஷயம் என்னன்றது நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, அநேக முறை நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி என்னது, பாவம் செய்ய விடாம தடுத்திருக்கலாம் இல்லையா? சரி, அவங்கதான் மீறி போயிட்டாங்க, நம்மனா என்ன பண்ணுவோம், வேடிக்கை பார்த்து போயிட்டு தூக்கிட்டு வர மாட்டோம். அந்த மாதிரி நீங்க போய் என்ன செஞ்சிருக்கணும், அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க வந்து வச்சிருக்கணும். தூக்கிட்டு வந்து வைக்கலாம். இப்ப குழந்தைங்க இருக்காங்க, வெளியில வந்து அவங்க போனா அவங்களுக்கு ஆபத்து, அவங்க போனாங்கன்னா நீங்க எஞ்சி போய் என்ன செய்றீங்க, தூக்கிட்டு வந்து வைக்கிறீங்க. கரெக்டா? தூக்கிட்டு வந்து வைக்கிறீங்க. அவங்க திரும்பவும் என்ன செய்வாங்க, ஏன்னா அவங்க நாட்டம் எங்க இருக்கு. இப்போ அவங்களுக்கு அதனுடைய உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இங்க போனா நம்ம ஆபத்து அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போக மாட்டாங்க. இப்ப இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்? அததான் தேவன் செய்கிறார். தேவன் மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் பாவம்னா என்னன்னு புரிய வைக்கிறார். ஏன்னா அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. கரெக்டா? தெரியாது. அப்ப பாவம்னா என்ன, அதனுடைய ஆதாம் கிட்ட என்ன சொல்றாரு, நீ இப்படி பண்ணுனல்லப்பா, அதனுடைய விளைவு இது. பூமி உன்னிமித்தான் சபிக்கப்பட்டுருச்சு. இப்போ அந்த பூமியில நீ வாழ போற. அந்த பூமி உனக்கு என்ன பண்ணும்னா, நீ கஷ்டப்பட்டு வேலை செய்வ, ஆனா அது உன்னை இன்னும் கஷ்டப்படுத்தும். நீ விதைச்சு அறுவடை செய்ய மாட்ட. நீ விதைச்சா அது முள்ளும் குறுக்கும் என்ன செய்யும், முளைப்பிக்கும். நீ அந்த முள்ளையும் குறுக்கையும் வெட்டி எடுத்து திரும்ப அதை ரெடி பண்ணி அதை அழிக்கிறதுக்காக வேலை பார்த்து களை புடுங்கி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு வாய் சாப்பாடு வாய்க்குள்ள போறதுக்கு நீ அவ்வளவு வேர்வை என்ன செய்ய வேண்டும், சிந்த வேண்டி இருக்கும்ன்றத சொல்றாரு இல்லையா? அப்போ அவனுக்கு புரியும், ஓஹோ, அப்ப இவ்வளவு நாள் தேவன் வந்து நல்லா படைச்சு அனுபவிக்க சொல்லி நம்ம கையில கொடுத்து அவைகளை நிர்வகிக்க சொல்லி நம்ம கிட்ட என்ன செஞ்சாரு, சொன்னாரு. ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இப்பதான் பாவம்னுடைய பாவம் வந்து எவ்வளவு வீரியமானது எவ்வளவு மோசமானதுன்னு தெரியும். கரெக்டுங்களா? அதை புரிய வைக்கிறார் முதல்ல. பாவம் எவ்வளவு மோசமானது, தொடர்ந்து பாவம் செய்தால் அதனுடைய விளைவு என்ன, எல்லாத்தையும் தேவன் வந்து மனுக்குலத்துக்கு ஒரு கட்டத்தின் மேல ஒரு கட்டமா சொல்லிக்கிட்டே வர்றாரு. இப்படி தேவன் என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு மோசையை கொண்டு என்ன செய்யறாரு, அழைக்கிறார். மோசையை கொண்டு அழைக்கிறார். அப்ப மோசையை முதல்ல அழைக்கிறாரு. மோசைக்கு வர விருப்பம் இல்லை. கரெக்டா? கடைசி என்ன பண்றாரு, அவனுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் செய்யறாரு. உனக்கு பேச முடியாதா, உன் சகோதரன் ரெடி. சரியா? உனக்கு அங்க போய் அடையாளம் கேட்கறியா, இந்த கையில கம்பு ஒரு அடையாளம், உன் கையே உனக்கு ஒரு அடையாளம். இப்படி எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் என்ன பண்றாருன்னா, நீங்க கேட்கிற மாதிரி கடைசியா ஒரு மிரட்டி கோவப்பட்டு ஒரு அது அப்பா மாதிரி கோவப்பட்டு என்ன பண்றாரு, ஒழுங்கா போ அப்படின்னு என்ன செய்யறாரு, அனுப்பி விடுறாரு. கடைசியா மோசையும் ஆரோனும் போறாங்க. அங்க ஒரு பக்கம் ரெடி பண்றாரு. என்ன பண்றாரு, பார்வோன் கிட்ட பேசுறாரு. பார்வோன் கிட்ட சொல்றாரு, மோசையை கொண்டுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, என் பையன் இஸ்ரவேல் யாரு, என் பையன், என்னுடைய சேஷ்ட புத்திரன், ஃபர்ஸ்ட் பையன், அவனை நீ என்ன ஆராதிக்கிறதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்வோன் இடத்துல பேச சொல்லி சொல்றாரு.
அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்ப தேவன் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அவன் கடைசியா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டு அவங்களை என்ன செய்யறாரு, அங்கிருந்து காப்பாற்றி, இன்னும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாரு அவரு, நம்முடைய தேவன் யாருன்றதை அவங்களால என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. செங்கடலை விளக்குறாரு, என்னென்னமோ பண்றாரு. கடைசியில சீனாமலை அடிவாரத்துக்கு வராங்க, அப்ப கூட புரியல. சொந்த நாட்டுக்கு வந்து சேர்றாங்கல்ல, அதுக்கப்புறம் கூட அவங்களால அவர் என்ன செய்ய முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆனா அநேக இடங்கள்ல அவர் சொல்றாரு, நான் உன்னை தோளில் சுமந்து வந்தேன், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்றாரு. உன்னை அழைத்தேன், எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். அப்ப அழைப்புன்ற வார்த்தை வந்து ரொம்ப அழகானது. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை காட்டுகிறது. ஏன் அழைக்கிறார், ஏன் நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரல அப்படின்னா, அவர் நாம் உண்மையை அறிந்து கொண்டு நாமவே அவர் மேல் அன்பு வைத்து உண்மையான அன்போடும் ஒரு அக்கறையோடு அவர் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். இந்த அழைப்பினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை அவர் என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்துகிறார். இந்த அழைப்பினாலே நமக்கு ஒரு நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ 1:18 1ஆவது அதிகாரம் 18வது வசனத்துல இதை தான் நம்ம வாசிக்கிறோம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நாம் முதல்ல என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களை அழைக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? ஆமா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் ஏற்கனவே பிராமிஸ் பண்ணியிருக்கிறேன், அந்த பிராமிஸ் பண்ண தேசத்துல உங்களை கூப்பிட்டு நான் போய் சேர்ப்பேன். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, நம்பிக்கை. நமக்கு என்ன, நித்திய ஜீவனை அளிப்பேன். அப்போ நம்பிக்கை என்பது வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் உள்ளது. அப்ப நம்பிக்கை எதை பேஸ் பண்ணி இருக்குது, வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்னது, நித்திய ஜீவன். இதான் என்னது, வாக்குத்தத்தம். எங்க இருக்க வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 4வது அதிகாரம் 2வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன் என்று அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவன் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு? ஐயோ, நான் உங்களுக்குள்ள யார் யாருக்கு கிடைச்சதுன்னு கேட்கல. யார் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா, யார் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. இப்போ யாரெல்லாம் மோசேயினுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து இந்த அழைப்புக்குள்ள வராங்களோ அவங்கெல்லாம் யாருடைய பிள்ளைகள் ஆயிடுறாங்க? தேவன் என்ன சொல்றாரு, பார்வோன்ட்ட, இஸ்ரவேல் என்னுடைய ஃபர்ஸ்ட் பையன் சொல்றாரா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எப்படி மாறுறாங்கன்னா, அந்த வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை வச்சு, அவருடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் அதுக்கு பின்னாடி வரவங்க அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக மாறுறது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் வார்த்தையின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எத்தனை பேரா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செஞ்சிடறாங்க, அதிகாரம் கொடுத்துறாரு. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யறாங்க, வராங்க. இதுதான் அந்த அழைப்பினுடைய மேன்மையாக காணப்படுகிறது. ரைட். இந்த நம்பிக்கை இன்னும் பெருசு. இன்னும் நம்ம எபேசியர்கள் நிருபத்துல இது சுருக்கமா இப்ப பாக்குறோம். பட் எபேசியர்கள் நிருபத்தை இன்னும் படிக்கும் போது இந்த நம்பிக்கை குறித்து இன்னும் அதிகமா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஜெபத்துல அவர் சொல்றது எல்லாத்தையும் பின்னாடி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரியா? அதனால நம்ம திரும்பவும் அதை என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். அதுக்கடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது அதே 18வது வசனத்தினுடைய 2வது பகுதி, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அவர் நமக்கு என்ன பண்றாரு, சுதந்திரம். ஸ்திரம் கிடையாது, சுதந்திரம்னு வாசிக்கூடாது, சுதந்திரம். சுதந்திரம்னா என்னது, உரிமை சொத்து. இந்த இடத்துல சொத்து, இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? இது யாருடைய சுதந்திரம் அங்க போட்டிருக்கு, தமக்கு விசுவாசிகளிடத்தில், அதான் பரிசுத்தவான்களாகிய நம்மிடத்தில் இந்த சொத்து யாருக்குள்ளது, தேவனுக்குரியது. தேவன் வந்து செத்து போயிட்டாருன்னா மட்டும்தான் இந்த சொத்து நம் சொத்துன்னு சொல்ல முடியும்.
தேவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடினால அது இருக்கிறதுபடினால திஸ் இஸ் சம்திங் விச் we are going to share. இது வந்து நாம் கூட்டாக அனுபவிக்கும்படியாக நாம் ஒன்று சேர்ந்து கூட்டுறவு, ஒரு கோஆபரேட்டிவா கூட்டுறவோடு அனுபவிக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். அதுதான் இதனுடைய மேன்மையே. நான் இது போன வாரம் கொஞ்சம் சொன்னேன், திரும்ப நான் சொல்றேன். இந்த உரிமை சொத்தை நீங்க எப்படி எடுத்துக்க கூடாதுன்னா, தேவன் இதை என்கிட்ட குத்துறாரு, என் இஷ்டத்துக்கு நான் யூஸ் பண்ணி பண்றதுக்கு இது ஏன் சொத்து கிடையாது. இங்க போட்டிருக்கு, சில டிரான்ஸ்லேஷன்ல தம்மால் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படியா இருந்தாலும் இது யாருடைய சொத்து? அவருங்களா. இதுல பங்காளிகள்ன்ற வார்த்தையை தான் பல இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நாம் அதிலே பங்குள்ளவர்கள். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் பங்குள்ளவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நாமும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த சுதந்திரம் வாசிங்க, சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அப்படின்னா இந்த உரிமை சொத்தினுடைய மகிமை எவ்வளவு பெரியது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளும். மகிமையின் ஐஸ்வர்யம் பல இடங்கள்ல இந்த வார்த்தை வரும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம். அவர் எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மகிமை உள்ளது. வார்த்தையால விவரிக்க முடியாத இடங்கள் எல்லாம் பவுல் வந்து இந்த வார்த்தையை அடைகிற இடத்துல பயன்படுத்துறார். 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், 3ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா 1 அதிகாரத்திலே பாக்குறோம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு. மகிமையின் ஐஸ்வர்யம்னா அவர் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று கிரகிக்க முடியாத அளவிற்கு அவர் மகிமை உள்ளவர். அது மாதிரி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த சுதந்திரமானது அல்லது இந்த உரிமை சொத்தானது, நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இந்த உரிமை சொத்தானது, அது நம்மால் கிரகித்து கொள்ள முடியாத அளவிற்கு மகிமை உள்ளது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அப்படின்றதுக்காக தான் அடுத்து என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இப்படி மேன்மையான நிலைமையில நமக்கு உரிமை சொத்து தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இதை குறித்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அழியாததும் வாடாததும் மாசற்றதுமாக சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை. எப்போ அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கும்னு போட்டிருக்கு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்ம என்ன செய்தார்? மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே அவர் வெளிப்படும் போது அவர் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் இப்ப எங்க வைக்கப்பட்டிருக்குது? பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? என்றைக்கு அவர் வருகிறாரோ அன்றிலிருந்து அந்த சுதந்திரத்தை நாம் என்ன செய்ய போறோம்? அனுபவிக்க போறோம். அன்றிலிருந்து தான் அதை நாம் என்ன செய்ய போறோம்? அனுபவிக்க போறோம். அப்போ அது எவ்வளவு மகிமை உள்ளது, அது எவ்வளவு மேன்மையானதுன்றதை இன்றைக்கே நாம் என்ன செய்யணும்? அது அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரா? இந்த நிருபத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு அடுத்து 19வது வசனம், இதுதான் ரொம்ப முக்கியம். இதை வந்து இன்னைக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க போறேன். இப்போ 19வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. எபேசியர் 1:19 விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி. ஆக்சுவலி நான் போன வாரமே நான் சொன்னேன், இந்த சென்டென்ஸ் இங்க முடியல. அந்த வல்லமையை குறித்து அவர் கீழே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று அப்படின்னு முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலி நீங்க ஆங்கில பைபிள்லயும் ஒரிஜினல் நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல சென்டென்ஸ் முடியாது. காலேப் 19வது வசனத்துல இருந்து வாசி. இதான் 3வது பிரேயர். ஐ ஆல்சோ ப்ரே காட்ஸ் பவர்னுடைய இன்கிரெடிபிள் கிரேட்னஸ் இன்னது என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். கரெக்டா? அதான அர்த்தம். பாருங்க, இதே வல்லமை, இதே பெரிய வல்லமையை தான் இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து எழுப்பும் போது காண்பித்தாருன்னா அப்படி கண்டினியூ ஆகுது சென்டென்ஸ். இப்ப தமிழ் பைபிள்ல எப்படி ஆயிடுது பாருங்க. வேண்டிக் கொள்கிறேன் நிறுத்திட்டாரு. அவர் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை கிறிஸ்துவிடம் நடப்பித்துன்னு அதுக்கடுத்து கண்டினியூ பண்றாரு. இதே வல்லமையை தான் அங்க நடப்பித்தாருன்ற கண்டினியூவேஷன் தமிழ்ல என்ன செய்யல இல்ல.
அதனால நீங்க என்ன நினைச்சிருவீங்கன்னா, நம்ம நார்மலா வாசிக்கும் போது அது ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்து வர்றது தனியா வேற ஏதோ விஷயத்த பேசுதுன்னு நினைச்சிருவோம். அப்படி கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா 19க்கும் 20க்கும் நடுவுல அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமைன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த வல்லமை அங்கிருந்து ஒரு ஏரோ மார்க் போட்டு 20வது வசனத்துல இருக்கிற பலத்த சத்துவத்தின் வல்லமைக்கு ஒரு கோடு போட்டுக்கணும். ஏன்னா அது கண்டினியூ ஆகுது, அந்த சென்டென்ஸ் முடியல. புரிஞ்சுதுங்களா? அந்த கான்செப்ட் முடியல. இது கோடு நீங்க போடலைன்னா நிச்சயமா நீங்க எத்தனை முறை பைபிள் ஓபன் பண்ணாலும் நீங்க தப்பா தான் படிப்பீங்க. அதனால தயவு செய்து அந்த கோடை நீங்க போட்டுக்கோங்க. ஆமா, 19 வேல் பயில வல்லமைன்னு இருக்கு இல்லையா? ஆமாங்க, அதுதாங்க இப்ப நம்ம சொல்றோம். அதுல இருந்து கோடை எதுல போடணும்? 20ல இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல காண்பித்த வல்லமையில போடணும். ஏன்னா ஒரிஜினல் எப்படி வருதுன்னா, இந்த விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதே வல்லமையின் இதே பலத்த சத்துவத்தின் வல்லமையைத்தான் கிறிஸ்துவிடம் நடப்பித்தார்னு வரணும் டிரான்ஸ்லேஷன். புரிஞ்சுதுங்களா? நான் என்னுடைய இப்ப இருக்கிற டிரான்ஸ்லேஷன்ல நான் என்னுடைய டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். வல்லமையும் வல்லமையும் இணைச்சு வச்சிருங்க. வல்லமையும் வல்லமையும் என்ன செய்யுங்க? சேர்த்துருங்க. உங்களுக்கு அப்ப புரியும். அங்கேயும் வல்லமைன்ற வார்த்தை வருதா? இப்ப நம்ம படிக்க போறது வல்லமை தான். எப்படி நீங்க கோடு போடுவீங்கன்னா, இங்க இருந்து கிராஸா போட்டு படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இங்க இருந்து இப்படி போட்டுக்கோங்க. இல்லைன்னா இங்க அண்டர்லைன் பண்ணி இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா? ரைட். சரி, இப்போ நீங்க இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்னா 19வது வசனத்தை வாசிப்போம். நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி 19 வாசிங்க. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னவென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைகளும் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த வல்லமையின்படியே அல்லது அப்படிப்பட்ட வல்லமையை கொண்டு அப்படி ஏதாவது ஒண்ணு கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இப்போ அது மேல இருக்கிற விஷயத்தினுடைய கண்டினியூஷன் தான் தெரியாத மாதிரி இருக்கிறதுனால நம்ம தமிழ்ல பொதுவா என்ன பண்ணிடுவோம், அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களோடு ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து வந்து வேற கேட்டகரிக்குள்ள நம்ம போயிடுவோம். ஆனா அப்படி இல்லை. சரிங்களா? ஆமா ஆமா, நீங்க யூ ஹேவ் டு ஆட். அதனாலதான் நான் சொன்னேன், அந்த வல்லமைக்கு இந்த வல்லமைக்கு ஒரு கோடு போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? தெளிவா புரிஞ்சும். ரைட். இப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் அவர் ஒரு வல்லமையை காண்பித்தார். விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் அவர் என்ன பண்றாரு? அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளும். இந்த வல்லமைக்கு என்ன இருக்கிறது? ஒரு மேன்மை இருக்கிறது, மகா மேன்மை, ஒரு மகத்துவம் இருக்கிறது. இந்த வல்லமைக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. இந்த மகத்துவம் மகா மேன்மையானது. இந்த மகத்துவம் எப்படிப்பட்டது? அதாவது இந்த வல்லமைக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. அந்த மகத்துவம் மகா மேன்மையானது. இதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அது என்ன வல்லமை? வல்லமைனா சக்தின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட வல்லமை, அது என்ன வல்லமைன்றதுதான் நாம் வாசிக்கிறோம். அது கிறிஸ்துவினிடத்தில் காண்பிக்கப்பட்டது. கிறிஸ்துவினிடத்தில் காண்பிக்கப்பட்டது. யாருடைய வல்லமை? தேவனுடைய வல்லமை. எப்படி கிறிஸ்துவினிடத்தில் காண்பிக்கப்பட்டதோ அதே மாதிரி யார் இடத்திலையும் காண்பிக்கப்படுது? நம்மிடத்துல காண்பிக்கப்படுது. கிறிஸ்துவினிடத்தில் எப்படி காண்பிக்கப்பட்டது? அவரை உயிரோடு எழுப்பினதன் மூலமாக காண்பிக்கப்பட்டது. அப்போ இந்த வல்லமை கடந்த காலத்திலே கிறிஸ்துவினிடத்தில் என்ன செய்யப்பட்டது? காண்பிக்கப்பட்டது. எப்படி காண்பிக்கப்பட்டது? அவர் உயிரோடு எழுப்பப்பட்டதன் மூலமாக காண்பிக்கப்பட்டது. அப்ப இந்த வல்லமையை பிராக்டிக்கலா எந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்னா, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இதுதான் கடந்த காலத்துல தேவன் ஆல்ரெடி நிரூபித்து என்ன செஞ்சிட்டாரு? காட்டிட்டாரு.
இந்த வல்லமையை வந்து நம்ம மறைக்க முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு, நடந்தாச்சு. அதுதான் எக்ஸாம்பிளா சொல்றாரு. இந்த வல்லமையை நீங்க பார்க்கணும்னா எங்க பார்க்கணும்? கிறிஸ்துவில் பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்துவில தேவன் என்ன பண்றாரு? இந்த வல்லமையை நிறைவேற்ற எப்படி காமிச்சாரு? அவரை உயிர் தெழுதணும். அப்பனா உயிர் தெழுதம்னா என்ன அர்த்தம்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஓகே, இதுதான் அந்த வல்லமை. அப்ப இந்த வல்லமை வந்து எவ்வளவு வலிமையானதுன்னா, மரணத்திலிருந்து ஒருவரை உயிரோடு எழுப்ப செய்யக்கூடியதாக காணப்படுது. இந்த இடத்துல ஏன் இவர் இப்படி சொல்றாருன்றதை நீங்க 2வது அதிகாரம் போகும்போது புரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலி இன்னொரு 20வது வசனத்துல அவர் சொல்றாரு, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்னது? மரணத்திலிருந்து எழுப்பின்னு இல்ல, அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரை அந்த வல்லமை எப்படி காண்பித்தாரு? கிறிஸ்துவில மரித்தோரிலிருந்து, அப்படித்தானே போட்டிருக்கு. மரித்தோர், அது என்னங்க மரித்தோர்? மரித்தோர் நிறைய பேர் இல்லையா? நிறைய பேர், அப்படித்தானே? ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்கிறாங்க. அதுல இருந்து இவரை மட்டும் எழுப்புனார். புரிஞ்சுதுங்களா? மரித்த நிலையிலிருந்து எழுப்பினார்னு இல்ல, அவர் சொல்லும் போது அந்த வார்த்தையை பர்பஸ்ஃபுல்லா பயன்படுத்துறாரு. 2வது அதிகாரம் வரும்போது நமக்கு புரியும். 2வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? இந்த மரித்தோர் எப்பத்துல இருந்து செத்து போயிருக்கிறாங்க? முதல் மனிதன்ல இருந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. அந்த மரித்தோர்ல இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்து செத்தார். கரெக்டா? இயேசு கிறிஸ்து செத்தார். இப்போ யாரை மட்டும் உயிரோட எழுப்புறாரு? புரிஞ்சுங்களா? அதனாலதான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. மரித்தோரிலிருந்து நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அதனாலதான் நீங்க கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், மற்ற ரோமர்கள் நிருபத்துல, மற்ற நிருபங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். முதற் பலன் இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களில் அவர் தான் ஃபர்ஸ்ட். தீர்க்கதரிசிகளால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் உண்டு, ஆனா அவங்க மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்க? லாசரு இயேசு கிறிஸ்துவினால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டான், ஆனா மறுபடியும் என்ன செஞ்சான்? செத்து போயிட்டான். பவுல் பேதுரு மரித்தோரிலிருந்து எழுப்பினாரு, செத்து போயிட்டான். பவுல் மரித்தோரிலிருந்து எழுப்பினாரா? எழுப்பினாரு. யார? கரெக்ட். மேல இருந்து கீழே வந்தான்ல தூங்கிட்டு, அவனை எழுப்பி விட்டாரா? எழுப்பினான். இப்படி எல்லாருமே வரலாற்றுல மறுபடியும் என்ன செஞ்சாங்க? செத்து போயிட்டாங்க. ஆனா மரணத்திலிருந்து இனிமே மரிக்காதபடிக்கு எழுப்புறதுக்கு பேர் தான் என்னது? உயிர் தெழுதல். கரெக்டா? அப்படி ஒரே ஒருவர் மட்டும் தான் எழுப்பப்பட்டார். அவர் தான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு ஒரு வல்லமை வேணும். அப்படி உயிரோடு எழுப்புறதுக்கு என்ன வேணும்? ஒரு வல்லமை வேணும். அதுதான் யாருடைய வல்லமை? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சக்தி. அதை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல காண்பித்தார் இல்லையா? அதே வல்லமையை தான் யார்கிட்ட காண்பிக்கிறாரு? இப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்துல காண்பித்த இந்த வல்லமை சாதாரணமாக நம்ம வாசித்துட்டு போயிடுறோம். அது எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு மகத்துவம் நிறைந்ததுன்றத நமக்கு புரிஞ்சுக்கணும்ன்ற மனக்கண்கள் நமக்கு வேணும்னு ஜெபம் பண்றாரு. புரியுதா? இது சாதாரணமா நம்ம என்ன செஞ்சிடறோம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்னு வாசிட்டு போயிடுறோம். ஆனா என்றென்றும் அழியாதபடி, மரணத்தினால் மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு, மறுபடியும் மரிக்காதபடிக்கு, சாவாமையே இல்லாத ஒரு நிலைக்கு உயிரோடு எழுப்பப்படுவதற்கு ஒரு வல்லமை அவசியப்படுகிறது. அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான வல்லமையை காட்டிலும் வல்லமையாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த சக்தி சாவுக்கு இருக்கிறது. நம்ம ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கிறோம், பிரேத கூலி என்ன செய்யுது? அப்படி திறக்கிறது போல அக்கிரமக்கார குச்சி சொல்லியிருக்கு. பிரேத கூலி வந்து எல்லாரையும் மாறிக்குமா. அதுக்கு எதுவுமே என்ன இல்லை, ஆமா திருப்தியே கிடையாது. அது வாயை திறந்ததுன்னா போக வேண்டிதான், அதுதான் மரணம். ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வல்லமை வேணும். அந்த வல்லமை வரலாற்றில் நடந்த உண்மை. அது எப்பொழுது நடந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது நடந்தது. இப்போ இந்த வல்லமைய யார் இடத்துல காண்பிக்கிறாரு? நீங்க வாசிக்கிறோம் 19வது வசனத்துல. குமாரத்துல காண்பித்த வல்லமையை தான் பிரதர் யார் இடத்துல காண்பிக்கிறாரு? இப்போ போட்டிருக்கா? 19வது வசனம் வாசிங்க. அதே வல்லமைய விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் பொருட்டு.
காண்பிக்கும் தம்முடைய மகனை ஞானமாக. அப்ப காண்பிக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல காண்பிக்கப்பட்டதோ அதே மாதிரி யார்கிட்ட காமிக்கிறாரு? இங்க என்ன பிரச்சனைனா, இப்படி ஒரு வல்லமை நம்மிடத்தில் காண்பிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்றைக்கு நாம் மறுபடியும் மரித்த வாழ்க்கைக்கு என்ன செய்ய மாட்டோம். இங்க பிரச்சனை என்னன்னா, அவ்வளவு பெரிய வல்லமையை நம்மிடத்தில் தேவன் காண்பித்திருக்கிறார், அப்படி ஒரு வல்லமையை கொண்டு நம்மையும் உயிரோடு எழுப்பி இருக்கிறார்ன்ற மைண்ட் செட் நமக்கு இல்ல. இததான் ரோமர் கழுத நிருபத்தை சொல்றாரு, எண்ணிக்கொள்ளுங்கள் சொல்றாரா, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதை? ரோமர் 6:10-11. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறதோ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்துல ரெக்கன் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டுருக்கோம். அப்படின்னா எப்பவுமே இது உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். எண்ணிக்கொள்ளுங்கள்லாம் நீங்க நினைக்கிறப்பெல்லாம் எண்ணிக்கலாம்னு அர்த்தம், அப்படி இல்ல. இட் இஸ் an active thing. எப்பவும் உங்க மைண்ட் செட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களிடத்துல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல காண்பிக்கப்பட்ட அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மிடத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது. அதே வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல காண்பிக்கப்பட்ட அதே வல்லமை நம்மிடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, காண்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த வல்லமையுடைய மகத்துவம் என்ன? இந்த வல்லமைக்கு என்ன இருக்குது? அதான் நான் கிரீடமா வரைஞ்சிருக்கிறேன். இந்த வல்லமைக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது. இந்த வல்லமைக்குன்னு அது என்னன்றதை நீங்க என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். இவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு தெரியுமா? மேல சொல்லி இருக்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா இதை எக்ஸ்பிளைன் பண்றதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு இந்த நிருபத்தை. இப்ப இந்த நிருபமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நிருபத்துடைய கண்டென்ட்டே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நிருபத்தினுடைய கண்டென்ட் எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. எப்படி காண்பித்தார், அந்த மகத்துவம் என்ன, எப்படி காண்பித்தார், அதோட மகத்துவம் என்னன்னு பாருங்க. 21வது வசனத்துல இருந்து 20வது வசனத்துல இருந்து 20ல இருந்து எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாதத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தறினார். இதை குறித்து பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசனமாக பல இடங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? 110வது சங்கீதம் அதை நீங்க வாசிச்சீங்கனாலே மேசியாவுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம். அதுல அவர் சொல்றாரு, முதல் வசனம், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் என் ஆண்டவரை, அதாவது மேசியாவை நோக்கி, நான் உங்களை ராஜாவாக கம்ப்ளீட்டா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிற வரைக்கும் வலது பாரிசத்தில் உட்காரும், என்னுடைய அதிகார கரத்துல நீ என்ன செய்யணும், உட்காரும். நம்ம இதுல வாசிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானியேல் 7வது அதிகாரத்துல ஒரு பெரிய தரிசனத்தையே நம்ம வாசிக்கிறோம். தானியேல் 7வது அதிகாரத்துல ஒரு பெரிய தரிசனத்தை வாசிக்கிறோம். அந்த தரிசனத்துல இப்படியாக நம்ம பார்க்கிறோம். 13-14 12ல இருந்து வாசிங்க. அப்போ மற்ற ராஜ்யங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்களின் அதிகாரங்கள் எல்லாம் அவங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டாச்சு. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோட இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. இருந்தாலும் இந்த உலகத்துல அவங்க அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. கதை அங்கோட முடியல. அதாவது இந்த உலக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய வல்லம் அவங்க கிட்ட இருந்து, பவர் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து எடுக்கப்பட்டாச்சு. அத்தாரிட்டி அவங்க கிட்ட இல்ல. இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு ஆடிக்கோ. என்னது, கொஞ்ச நாளைக்கு நீ ஆடிக்கோ, ஏதோ உங்ககிட்ட இருக்க அதிகாரம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிக்க, ஆடிக்கன்னு சொல்லி விட்டு வச்சிருக்காரு பாருங்க. அந்த காலம் தான் இந்த காலம். ஆனா ஒரு காலம் அப்படியே முடிய போறது இல்ல. அவர் வரப்போகிறார். என்ன நடக்க போகுது வாசிங்க. இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் வந்து, அதாவது தேவனிடத்தில் வந்து சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் ராசக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு
கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. ம் அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் ம் அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கும். பாத்தீங்களா? பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு எல்லாவற்றையும் எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறார். என்னது? பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அதுதான் அந்த வல்லமையினுடைய மகத்துவம். இதைத்தான் நம்ம இப்போ எபேசியர்கள் நிருபத்துல வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள். இந்த இம்மைனா இந்த ஏஜ்ல மட்டும் இல்ல, அதாவது இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்ல, இனிமேல் வரப்போகக்கூடிய காலகட்டங்களிலும் இன்மையிலும் பெயர் பெற்றிருக்கும், மறுமையிலையும் பெயர் பெற்றிருக்கும். எல்லா நாமம். அப்ப இந்த இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிறதுலே உயரமான பேருன்னு எதை நீங்க நாமம் அத்தாரிட்டி இருக்குதோ அந்த அத்தாரிட்டியை விட அதிகம், இனிமேல் வரப்போகிற உலகத்துல இருக்கக்கூடிய அத்தாரிட்டியை விட அதிகமான ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம், ஒரு பெயர் யாருக்கு தரப்படுது? கர்த்தராகிய இயேசு. அவைகள் அனைத்திற்கும் உயர்ந்து இருக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக அவர் என்ன செய்யறாரு? ஏற்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக. அந்த தலைக்கு ஒரு சரீரம் இருக்கு, அந்த சரீரம் தான் நீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ எப்படி இந்த வல்லமைய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல காண்பித்து அதை எப்படி நமக்குள் அவர் நிறைவேற்றுகிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த மகத்துவம். அப்ப இது எவ்வளவு மேன்மையானது. இன்னைக்கு நாம சபையாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக அங்கம் வகிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்துக்குள் இணைந்து இருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது. எவ்வளவு மேன்மையானது. முதல் அதிகாரம் ஃபுல்லா நம்ம அவருக்குள் 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 படிச்சுட்டு வரோமே, அவருக்குள் இருக்கிறது எவ்வளவு மேன்மையானது. இத நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுல தான் ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் 2வது அதிகாரத்துக்குள்ள போறாரு. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களைன்னு போறாரு. இதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு அவரு. இந்த வல்லமையை தான் என்ன செய்யறாரு? எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இப்ப நம்ம டிரான்சிஷன் ஆகுது. முதல் அதிகாரத்துல இருந்து 2வது அதிகாரத்துக்குள்ள போகும்போது நம்ம என்ன மைண்ட்ல எதுல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமையில இருந்து என்ன செய்யறாரு? இது உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு சொல்றது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து என்ன செஞ்சாரு? உயிரோட எழுப்பிட்டாரு. அது அங்க நிக்கல. இயேசு கிறிஸ்துவ மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பி இம்மையில மட்டும் இல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கக்கூடிய எல்லா நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவாக இருக்கக்கூடிய சபைக்கு தலையாக அவர் என்ன செய்தார்? தந்தர்லினார். இன்னும் நம்ம அதை பத்தி தான் அடுத்த வாரம் படிக்க போறோம். அதன் எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபை அந்த சபைக்கு தலை அப்படின்றத நம்ம வாரம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்க வேண்டியது என்னன்னா 3 விஷயங்கள் நம்ம சுருக்கமா பார்த்தோம். என்னென்ன விஷயங்களுக்காக அவர் ஜெபிக்கிறாரோ அதை போன வாரம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்தோம். இந்த வாட்டி கொஞ்சம் விலாவரியா பார்த்திருக்கோம். ஆனா இந்த நிருபம் ஃபுல்லா இந்த 3 விஷயங்களை பத்தி தான் மனசே போறோம். மறுபடி படிக்க போறோம். அதுல இந்த 3வது விஷயத்துல இருந்தா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை என்ன செய்கிறார்? தொடங்குகிறார். அதற்குள் மேல இருக்கக்கூடிய மற்ற 2 விஷயங்களையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய போறாரு? எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. சரிங்களா? அதனால நீங்க இன்னும் தெளிவா அந்த கடைசி 4-5 வசனங்களை திரும்பவும் வாசிச்சுட்டு வாங்க. வருகிற வாரம் நம்ம குறிச்சு பார்க்கலாம். அப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள் நடப்பித்த அதே வல்லமையை நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? இந்த மரித்தோர்ன்ற வார்த்தை, வல்லமைன்ற வார்த்தை, இதெல்லாம் நமக்கு ஓரளவு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இன்னொரு தடவை நீங்க போய் தியானிங்க. கர்த்தருக்கு சித்தமான நம்ம வரக்கூடிய நாள்ல நம்ம இதை குறித்து